இந்த மாலை மாற்றினது, இந்த ஃபோட்டோ, இந்த ஆடியோ வீடியோலாம் வச்சு சொல்ல முடியாது. எப்போ கல்யாணம் நடந்தது, எப்போ உறவு வச்சுட்டாங்க, எப்போ இவங்க ப்ரெக்னன்சி ஆனாங்க. இந்த அம்மாவும் அந்த பையனும் ரொம்ப நெருக்கமாக, அந்த 3 பேர் மட்டுமே நெருக்கமாக இருக்கிற மாதிரி போட்டோ. இப்போ நான் சொல்கிறேன், இவங்களோட பழகிறவங்க பல பேருக்கு விவசாயம். ராஜேஷ்லால் பின்னாடி பெரிய டீம் இருக்கு. விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணதும் அவர் வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா இருக்கு, தொடர்பு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நேற்று 2 நாள் முன்னாடி ஒரு நண்பர் சொல்கிறாரு, அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், சொன்னதை சொல்கிறாங்க, யாரும் காட்டக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாது. அவர் சொன்னார், அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையிலேயே வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு பெண்ணை வந்து அவருக்கு வந்து எவ்வளோ பியூட்டியான பெண்கள், அது சினிமாவில் இருக்கலாம், சினிமா தாண்டி வெளியில் இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஃபேமிலிக்கெலாம் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதாவது கேட்டால் இவரை விட வந்து வசதியான பெண்கள் கூட வந்து அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு, முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தாருன்னா, செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளோ பேர் வந்து அவருக்கு வந்து ரெடியாக இருந்திருக்கிறாங்க, சப்போர்ட் ரெடியாக இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு வேலை இவருக்கு வந்து முதல் மனைவி வந்து பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணணும் சொல்லி முறையாக டைவர்ஸ் பண்ணிட்டு நாங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணி சொன்னால் அவ்வளோ பேர் வருஷம் கட்டியிருப்பாங்கன்றார் அவர். இத்தனையும் வசதி வாய்ப்போட அவருக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பெண் வந்து இந்த பெண்கிட்ட விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம ஒரு என்ன சொன்ன ஒரு கவனத்தில் எடுத்துக்கலாம் சொல்றத. ஒரு மனுஷன் விழுந்துட்டாருன்றதுனாலே நம்ம வந்து அவனை விமனைசனாக சொல்லக்கூடாதுன்றான். இப்போ நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் சொன்னா, நான் விமனைசன் பார்க்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டு தான் பார்க்குறேன் நான். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நான் விமனைசன். ஏன்னா இன்னொன்று நான் சொல்கிறேன், இவர் பண்ணது அநேகமான விஐபிகளுடைய மேரேஜுக்கெலாம் இவர் வந்து சாப்பாடு செஞ்சுருக்காரு, கேட்டரிங் பண்ணியிருக்காரு. நிறைய விஐபிகள். நான் சொல்கிற விஐபிகள் ஏதோ சினிமாவில் இருக்க மட்டும் நினச்சிடாதீங்க. சினிமாவில் இருக்கவங்க வந்து செலிபிரிட்டிஸ், விஐபி கிடையாது. நான் சொல்கிறது விஐபிகள், விஐபி செலிபிரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து எக்கச்சக்கமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எங்கே வேணாலும் அவர் வந்து பயன்படுத்தியிருக்கலாமே. அந்த மாதிரி நோக்கம் அவருக்கு இல்லை. அப்போ இந்த பெண் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவரோட நெருங்கி தொடர்ச்சியாக அவங்களோட நெருக்கத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அதை வந்து இந்த பெண்ணு கொஞ்சம் ஆதாயப்படுத்திக்க பார்க்குறாங்க, எப்படியாவது ஆதாயப்படும். அதுக்கு ஒரே காரணம் கேட்டால் வயிற்றுல புள்ள வளருது. இதை ரகசியமாக கூட அவங்க வச்சுருந்துருக்கலாம், அவருக்கு தெரியாமல் கூட வச்சுருந்துருக்கலாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கூட சொல்லலாம். இப்போ தானே வெளியே வராங்க, 7 மாதம் கழிச்சு தானே வெளியே வராங்க. ஏன் 4 மாதத்தில் வரல? 4 மாதத்தில் வந்துருக்கலாம்ல. 4 மாதத்துல 5 ஒரு 3 மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும். 4 மாதம் சொல்லியிருக்கலாமே, 5 மாதம் சொல்லிருக்கலாம். இப்போ 7 மாதம். அப்போனா அவங்களுக்கு என்னென்னா முழுசாக வந்து புள்ள வளரட்டும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் வந்து வெளியில் சொல்லிக்காமல் இருக்கலாம். பிரபலமான பல பேர் வந்து கேட்டால் இந்த மாதிரியான வந்து மழைக்கு ஒதுங்க போய் தங்களுடைய உடைமையெல்லாம் விட்டுட்டு போனவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். கிளின்டனுக்கே நடந்திருக்கு. ஏன் சினிஃபீல்டு சொல்றீங்க? நான் சொல்றது வந்து கிளின்டனுக்கு நடந்திருக்கு. இங்க தமிழ்நாடு அரசியல்ல நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்துல. அங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்களே, பிடிக்கிறதான் பிடிக்கிற முருங்கங்கொம்பா பிடிக்காத புளியங்கொம்பா பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரங்கராஜ் வந்து புளியங்கொம்பு. கிளின்டனுக்கு நடக்காத வந்து அமெரிக்க அதிபர் கிளின்டனுக்கு மோனிகான்னு ஒரு பெண் வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணுறாங்க திட்டமிட்டு. அவரும் ஸ்லிப் ஆகிறார். உண்மை, ஸ்லிப் ஆனதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவருடைய இன்னொரு சாட்சியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி என்னென்ன சாட்சி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ரங்கராஜ் வந்து இவரோட உறவு வச்சது இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வர்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த பொண்டாட்டி சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கலாம், அவன் பேசுகிற மாதிரி, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுகிற மாதிரி, அந்த வீடியோ யார் விட்டது? அதுதான். இப்போ புரியுதுங்களா? உண்மையிலேயே வந்து நான் சொல்கிறேம்மா, நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஒருவேளை உண்மையான காதல் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே அந்த பெண்ணுக்கு இருக்குமானால் நம்மளால வந்து அவருடைய வாழ்க்கை வந்து கெடக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர் வாழ்க்கை கெடக்கூடாது அப்படிதான் நினைப்பாங்க. உண்மையான காதல் இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு நடந்துச்சு. எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம், பழைய படம், ரொம்ப பழைய படம்லாம் கிடையாது. அதில் வந்து பிரபு வந்து குடிச்சிட்டு வந்து லக்ஷ்மியோட வந்து உறவு வச்சுப்பார். ஆனால் இவர் லவ் பண்ணுற பொண்ணு வேற. அந்த பெண்ணா நினச்சி லக்ஷ்மி வந்து விடோ, அந்த படத்தில் விடோவாக இருப்பாங்க. இவருக்கு லவ் பண்ணுற பெண்ணா நினச்சிக்கிட்டு என்ன செய்வார் கேட்டால் போதையில் வந்து என்ன செஞ்சுறாரு, லக்ஷ்மியோட உறவு வச்சுப்பார்.
கடைசியாக அந்த குழந்தை வந்து பெரிய ஒரு மழை பெய்யும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து யாருன்னு அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க, பிரபுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. பிரபுவே பலமுறை கேட்கும் போது சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெய்யும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உயிர் போகிற வரைக்கும் கூட அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த படம் எடுத்து பாருங்க, கிளைமேக்ஸ் சில ஞாபகம் சில ஞாபகங்கள் எனக்கு. அது வந்து உண்மையாக லவ் இருந்ததுன்னா, உண்மையிலே மாதம்பட்டி ரங்கராஜாலேயே அந்த புள்ள இருந்தால் கூட வந்து கேட்டினா அதை வந்து அந்த அவருக்கு கௌரவம் போயிடக்கூடாது. உண்மையாக லவ் பண்ணுறவங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுக்காக பெண்கள் தான் எழுச்சா அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உண்மையான லவ் இருக்கணும்னா அசிங்கம்லாம் பண்ண மாட்டாங்க, உரிமைக்காக போராடுவாங்க. என் பிள்ளைக்கு வந்து அவர் தாங்க அப்பான்னு சொல்லிட்டு விதி படத்தில் வர இந்த பூர்ணிமா மாதிரி கூட சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டோலாம் அனுப்பி அசிங்கப்படுத்த மாட்டாங்க. இது அசிங்கப்படுத்துறது தானே. மீடியா எதிர்பார்க்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனைங்க, எனக்கு நான் வந்து அவர் வந்து எனக்கு கணவர், நான் மனைவி, எங்கள் குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் மீடியா பார்த்துருக்கூடாதுல்ல. இப்போ மீடியாவை பார்த்தோட நோக்கம் என்ன? அசிங்கப்படுத்தணும், அவ்வளோதான். மாதம்பட்டி ரங்கராஜா அசிங்கப்படுத்தணும், நோக்கம் அதுதான். அப்போ ப்ரிலிமினரியாக வந்து முதல்ல ஒரு என்ன சார் ஒரு பிட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு மீடியா கரெக்டாக ஒரு பிட்டை போட்டுட்டு அவர் அடித்தார் பிடிச்சாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், என் வந்து டிக்ளேர் பண்ணுறது அழுத்தமான கேட்டால் என் வயிற்றில் வர பிள்ளைக்கு அவர் தான் வந்து அப்பா, ஆனால் அவருடைய 2வது மனைவி அப்படின்னு சொன்னாங்களே தவிர ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஜென்யூனா இருக்கிற மாதிரி இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் கேட்டா, நான் யார், என்னுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, நான் எப்படி வந்து கனெக்ட் ஆனேன், ரங்கராஜ் என்ன பண்ணாரு, இப்போ நான் என்னவா இருக்கேன், இதானே சொல்லணும். ஜென்யூனா இருக்கிற மாதிரி என்ன சொல்லணும். நான் முதல்ல யார், நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், எனக்கு வந்து எந்த வருஷம் கல்யாணம் நடந்துச்சு, எப்படி வந்து எனக்கு டைவர்ஸ் ஆச்சு, எப்படி நான் வந்து ரங்கராஜோட வாழ்க்கையில நான் எப்படி உள்ள நுழைஞ்சேன், இல்லை அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்படி வந்தார், இப்போ என்னோட சுச்சுவேஷன் என்ன, இதை சொல்லாம நேராக வந்து எதுவும் கேட்டினா நான் தான் வந்து இது அவர் 2வது நான் வந்து அவருக்கு மனைவி, நான் என் பிள்ளை வந்து வயிற்று அவர் தான் அப்பா இப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள்லாம் நம்பணும். அதான் காதலை வளையம் தான் போட்டுருக்கோம். உடனே நம்பணும். நான் வெக்கமா இல்லை, மானம் இல்லை, அசிங்கமா இல்லை. ஏற்கனவே 2 பிள்ளைகளுக்கு அப்பவும் வந்து ஒரு மனைவிக்கு கணவன், மானம் இனலாமல் போயிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து கல்யாணமும் ரத்து ஆகலை, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைய வாங்கிட்டு அசிங்கமா இல்லை, வெக்கக்கரான விஷயம் இது. சோ இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ் தெரியாம தவறு இருந்திருந்தா இல்ல நான் சொல்ற மாதம்பட்டி ரங்கராஜ் தப்பே கூட பண்ணிருக்கேன். ஓகே, நான் சொல்லவே தப்ப கூட பண்ணிருக்கேன். ஆனா இவங்க நோக்கம் வந்து இவங்க பேசுறத வச்சு இவங்க நடவடிக்கை வச்சு நான் சொல்றேன், இவங்க பின்னாடி ஒரு டீம் இருக்கு. அதுதான் சார் நான் கேக்குறேன், பின்னாடி ஒரு டீம் இருக்கு. சோ இவங்க மாதம்பட்டி ரங்கராஜனை மீட் பண்றதுக்கு ரீசன் கூட அந்த டீம் தானான்னு கேக்குறேன். இருக்கலாம், நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய வந்து பவர் சென்டர் வந்து இந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கு. இவர் விலகினதுக்கு கூட காரணம் அதுவாக இருக்கலாம். ஒரு வேலை விலகினதுக்கு கூட காரணம் அதுவாக இருக்கலாம். நீங்கள் படிக்காதவன் படம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சினிமாலே தான் நம்ம உதாரணம் சொல்லணும், வேறு வழி கிடையாது. படிக்காதவன் படம் பார்த்தீங்கன்னா, சத்யராஜும் ஒரு பெரிய பில்டர், அவர் ரஜினியும் பெரிய பில்டர். ஆனால் வந்து அவங்க வந்து சில ரகசியங்கள் வந்து இவருக்கு தெரிஞ்சிடும், கம்பெனியோட ரகசியம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அது வந்து எப்படி வந்து கைமாறிச்சுன்னு சொல்லி அவங்க என்ன சந்தேகப்படுவான்னு கேட்டால், இந்த பெண் மூலமாக தான் வந்து கைமாறி இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. யாராவது அம்பிகாவை வந்து சந்தேகப்படுவாங்க, வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது நடக்கும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கேட்டால் இவருக்கு வந்து ஒரு வேளை வந்து இவருடைய தொழில் சம்பந்தமாக இவருடைய தொழில் எதிரிகள் யாராவது கூட இவர் வந்து தொழில் ரீதியாக முடக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு இந்த பெண்ணை கூட பயன்படுத்தலாம்னு சொல்ல வரணும். இது வந்து வெறும் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு காதல், காமம், கல்யாணம்ன்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட புகழை வந்து கெடுக்கணும், அது அந்த பிஸ்னஸை வந்து கெடுக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கலாம். 2வது அதை தாண்டி கேட்டால் இன்னைக்கு சொல்றாங்க, தோராயமாக சொல்றாங்க 1000 கோடிக்கு மேலே அவருக்கு வந்து சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. 1000 கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க. அப்போ ஏன் அதை குறி வச்சு கூட நடத்தக்கூடாது இந்த வேலையை? இப்போ நான் சொல்றேன், நான் வந்து ஒரு போற போக்கில் ஒரு வார்த்தை சொல்றேன், இது வந்து உண்மை கிடையாது, நீங்க நம்பவும் நம்பாதீங்க.
இவங்க சொல்கிறாங்கல்ல, முதல் கணவனை வந்து இவர் சொன்னாருன்னு சொல்லி தான் நான் வந்து டைவர்ஸ் பண்ணேன், இவர் சொன்னது மாதிரி தான் நான் டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் ஏன் நான் வந்து சொல்லக்கூடாது கேட்டால், வேற யாரோ கூட வந்து முதல் கணவன் சொல்லலை, வேற யாரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பழக விட்டுறக்கூடாது, நீ காஸ்டியூம் டிசைனராக அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போ, எப்படியா ஒரு ரூட் வேணும். அவன் வந்து நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக அதாவது கேட்டால் எல்லா வகையிலும் ஸ்ட்ரென்த் அதிகமான ஆள் அவன், ஃபினான்ஷியலாக வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, நீ அவனுடைய வாழ்க்கையில் வந்து நீ உள்ள நுழையினா காஸ்டியூம் டிசைனராக போ அப்படின்னு சொல்லுவான். அப்படி கூட உள்ள நுழைய வச்சிடலாம் வாழ்க்கையில், அதுக்கு பின்னாடி கூட தெரிய வந்திருக்கலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். இதுக்கு வெறும் காதல், காமம், கல்யாணம் கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வீழ்த்தத்துக்கான ஒரு டீம் ஏதோ ஒன்று வேலை செய்யுது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த மர்மமான கும்பல் யார்? ஓகே சார், இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் என்னோட ஹஸ்பண்ட், என் குழந்தைக்கு அப்பா அவர் தான், அவர் என்கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரஸ் மீட்ல கேட்குறாங்க இல்லையா. சப்போஸ் மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த குழந்தைக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாலுமே இவங்க காசு மட்டும் வாங்கிட்டு திரும்ப போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லைம்மா, அது காசு வாங்கிட்டு நீங்கள் அதை திங்க் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நான் முதல்ல இதை முடிச்சு நீங்கள் சொல்கிற கேள்விக்கு தான் வரேன். ப்ரெஸ் மீட் வந்து நான் இன்னைக்கு இல்லை, பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து நான் ஒரு 35 வருஷமாக நான் ஊறி இருக்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதிலை வச்சே சொல்லலாம் இவங்களுக்கு என்ன நோக்கன்ற சொல்லிடலாம். நான் சொல்கிறேன், அங்கே அனுபவசாலிகள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ப்ரெஸ் மீட்டில். இவங்களோட நேர்காணலில் அவங்க போடுற கேள்விக்கு இவங்க சொல்லக்கூடிய பதில், இவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்துக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை வச்சே சொல்லிட முடியும் இவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க நீங்கள் சொல்கிறதுலாம் அப்புறம் நீங்கள் 500 கோடி கொடுத்தாலும் இன்னொரு 501 கோடி கொடுங்கன்னு கேட்பாங்க, 1000 கோடி கொடுத்தா 1001 கோடி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வேற, நீங்கள் கேட்குற கேள்வி வேற. இவங்க நிற்கிற முதல் புருஷங்கிட்டே நிற்கல, பிள்ளையோட இருக்கிற ஒரு புருஷங்கிட்டே நிற்கல. அதுதான் சார், காசுக்காக தானே இவ்வளவுமே பண்றாங்க. சப்போஸ் அவங்க வந்துட்டாங்க, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே காசு தானே வாங்கிட்டு போவாங்க, காசு கொடுத்துட்டா போயிடுவாங்களா? அது இல்லை, அப்படி கிடையாது. காசு கொடுக்குங்க, என் பார்வைக்கு நான் சொல்கிறேன், இவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டாங்க. பொன்முட்டையிற வாத்து யாரு? ரங்கராஜ். பொன்முட்டையிற வாத்துமா, புரியுதா சொல்றது? அதெல்லாம் இதுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரே நாள் கூட அறுத்து கூட வந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் முட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. கோழி அறுக்கும்போது தெரியும், கோழி அறுத்துருந்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பேர் நாட்டுக்கோழியை வந்து அறுக்கும்போது பாருங்கள், உள்ளே எல்லாம் நிறைய முட்டைகள் இருக்கும், எதுனா ஒரு முட்டை தான். அதில் பொன்முட்டையிற வாத்து இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல 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 கறந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவர் எப்படி இதை அணுகிறாருன்றது வேறு விஷயம். பட் இவங்க நோக்கம் வந்து தெரிஞ்சிச்சு. இவங்க நோக்கம் வந்து அவர்கிட்ட வந்து பணம் பறிக்கிறது தான் நோக்கம், வாழ்க்கை பெறுறதோ இல்லை வந்து அங்கீகாரம் கேட்கறதோலாம் கிடையாது. சில பேர் லூஸ் தரமாக பேசுகிறானுங்க.